வணக்கம். 8/5/24 முக்கிய செய்திகள். ஆவினுக்கு போட்டியாக களமிறங்கியது அமுல். 2 மாதங்களில் விற்பனைக்கு வருகிறது பால். அமுல் வரவால் ஆவின் விற்பனை முடங்க வாய்ப்புள்ளது. இதற்கென்று ஒரு அமைச்சர் வேறு இருக்கிறார். என்ன செய்வது? ஜவுளி துணிகள், ஆயத்த ஆடைகள், தோல் பொருள்கள் ஏற்றுமதியில் தமிழகம் முதலிடம் வகிக்கிறது. போதை, கஞ்சா, மது சாம்ராஜ்யம் முதலிடத்தில் உள்ள தமிழகம் ஏற்றுமதியிலும் முதலிடம் வகிக்கிறது என்றால் மகிழ்ச்சியான விஷயம். சென்னை குடிநீர் வாரியத்தை ஏமாற்றி வீட்டிற்கு கூடுதல் இணைப்பு, வணிக நோக்கத்திற்கு பயன்படுத்தியது உள்ளிட்ட தில்லாலங்கடியை வாரியம் கண்டுபிடித்துள்ளது. 2663 பேர்களிடம் இருந்து 1,78,00,000 ரூபாய் வசூலிக்கும் நடவடிக்கையில் வாரியம் மும்முரமாக ஈடுபட்டுள்ளது. இதில் அரசியல்வாதிகளும் கலந்துள்ளதா என கேட்க தோன்றுகிறது. 3 ஆண்டு காலத்தில் நான் செய்து கொடுத்த சாதனைகள், திட்டங்கள், நன்மைகள் என்னென்ன என்பதற்கு தினமும் பயனடைந்த மக்களின் முகங்களில் இருக்கும் மகிழ்ச்சியே சாட்சி என முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளார். ஆனால் மக்களில் ஒரு அங்கமாக திகழும் போக்குவரத்து தொழிலாளர்கள் 92,000 பேர் பிரச்சனைகளை தீர்த்து மகிழ்ச்சியை உண்டாக்குங்கள் முதல்வர் அவர்களே. வறட்சி பாதித்த 22 மாவட்டங்களில் குடிநீருக்கு ஏற்பாடு செய்ய தமிழக அரசு 300 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. நன்றி, வணக்கம்.